பெற்று பரவி மாஞ்சோலை வீர வணக்க நிகழ்ச்சியில் இப்பொழுது உங்கள் முன்பாக ஜெயசீலன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள். சமூக அநீதிக்கு மருத்துவம் கண்ட மருத்துவ ஞானி டாக்டர் ஐயாவை வணங்கியும் இளவல் மருத்துவர் டாக்டர் ஷியாம் அவர்களை வரவேற்றும் 26ஆம் ஆண்டு தாமிரபரணியில் உயிர் நீத்த 17 பேர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சிக்கு பல ஆயிரக்கணக்கான புதிய தமிழகம் தொண்டர்கள் பங்கேற்று நம் இனமான தலைவர் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அறநெறியை போதித்த இந்த மக்களை அனைத்து ஒழுக்க நிலைகளிலிருந்தும் அகற்றிவிட்டு இன்றைக்கு வாழ்வாதாரமற்ற நிலையில் வைத்து நிற்கின்ற இந்த நாட்டினுடைய மக்களை நேர்மையான முறையில் ஒழுக்கமான முறையில் மீண்டும் இந்த மக்களை வேளாண்குடி மக்களாகவும் ஒழுக்க நெறியாளர்களாகவும் மாற்றக்கூடிய தலைவர் மீது தலைவர் அவர்கள் கேரளாவில் மருத்துவமனை கட்டிவிட்டார். நீட் தேர்வுக்கு எதிராக ஜூலை 23 இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக அணிதிரண்டிருக்கின்ற புதிய தமிழகம் தொண்டர்களுக்கும் டிசம்பர் 15 மாநாட்டிற்கு ஆயத்தமாக வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது இந்த பேரணி துவக்கத்திற்கு முன்பாக நமது பாபிஜி சுவாமிகள் சிறிது உரையாற்றுவார்கள். அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வான் விழுந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லையே. நாளும் கோலம் பொருந்தின திருநாளிலே என் அன்னை பராசக்தியுடைய பொருளால் எல்லோரும் இன்புற்று வாழ்க. இருளில் மூழ்கி கிடந்த இந்த சமுதாயத்தை இன்று இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த மாபெரும் தலைவராக இங்கு வீட்டிருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களே, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அரண்மனையில் சொகுசாக வாழக்கூடாது என்பதற்காக போர்க்களத்திற்கு எப்படி ராஜேந்திர சோழனை தனியாக அனுப்பி வைத்தாரோ அதுபோன்று மருத்துவத்திலே சிறந்த கல்வியை படித்து வந்த தனது ஒரே மகனை இந்த தேவேந்திர குல சமுதாயம் மீண்டும் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த நமது மதிப்புக்குரிய சியாம் கிருஷ்ணசாமி அவர்களே மற்றும் இந்த நல்லதொரு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த மாநில மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் புதிய தமிழகம் கட்சியினுடைய பாசமிகு சிறப்புமிக்க தொண்டர்களே தோழர்களே எல்லோருக்கும் அன்பு கலந்த ஆசீர்வாதம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல் இந்த நேரத்தில் எனக்கு 2 நாட்களாக நினைவு வருகிறது. என்ன பாடல் தெரியுமா? இந்த இடத்து கரெக்டா இருக்கும். அதாவது எப்பொழுதுமே சொல்லுவேன், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே,
இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் பயங்காதே. ஒரு தலைவன் இருக்கிறான் பயப்படாதே. இது தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்திற்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. இந்த தென் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒப்பற்ற சமூக நீதி தலைவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி. ஏனென்றால் எல்லா சமுதாயமும் அன்பாக இருக்க வேண்டும், எல்லா சமுதாயமும் சண்டை போடாமல் சமூக நீதியுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. அதனால தான் இன்னைக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆடி பூரம் கிருத்திகை மிக நிகழ்ச்சியை கூட கேன்சல் பண்ணி போட்டு சாமி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். காரணம் என்ன? இது மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக உரிமைக்காக போராடப்பட்ட ஒரு போராட்ட களத்துடைய 26ஆம் நினைவு நாள் மட்டுமல்ல, இன்று நம்முடைய போராட்டத்திற்கும் ஒரு நாளாக குறிக்கப்படுகிறது. இப்பேற்பட்ட இந்த நாள் தான் இது. என்னதான் வந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட எந்த ஒரு தேசிய கட்சிகளாகவும் பொருளாதாரம் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாகட்டும் எந்த கட்சிகளாக வந்து ஆட்சியில இல்லை விட்டால் அதிகாரத்தில் இல்லாமல் அந்த கட்சி காணாம போயிடும். ஆனால் இன்று ஆட்சியில இருந்தே என்றாலும் சரி அதிகாரத்தில் உள்ளாலும் சரி மக்களிடத்திலே இன்று தென் மாவட்டத்தில் ஒரே ஒரு கட்சி நிலை பெறுகிறது என்றால் அது புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். கடந்த 10 ஆண்டுகளா எம்எல்ஏ எம்பி இல்ல, அதுக்காக டாக்டர் மனம் தளரவில்லை, அவருடைய வயதை பற்றி நினைக்கவில்லை, உள்ளத்திலே அவர் குறிக்கின்ற ஒரு தெம்பு. நேற்று முந்தானத்தில் ஒரு 100 பவுன் அடிச்சிருப்ப எடுக்கல. அப்ப முக்கியமாக கேட்டேன், டாக்டர் சுற்றுப்பயணம் முடிக்கும் போதே மணி 3 ஆயிடுச்சு சுவாமி ராஜபாளையத்தில் என்ன, எவ்வளவு கடுமையான உழைப்பை யாருக்காக செய்ய வேணும்? ஏன் நல்லா ஒரு விஷயத்தை சொல்லும் போது நான் ஷியாம் கிருஷ்ணசாமி பேசும்போது ஒரு விஷயத்தை நினைச்சு பார்த்தேன். அவர் பேசின ஒரு வார்த்தைகள் சொன்னாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பறையர் சமூகம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அங்கீகாரத்தை வாங்கிட்டாங்க. வன்னியர் சமூகம் ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருந்தது. ஆனால் விவசாயத்தை பெற்று மக்களுக்காகவே உழுது மக்களுக்காகவே வாழ்ந்த இந்த சமூகம் புதிய தமிழகம் கட்சி என்ற ஒரு கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கீகாரம் வந்திருக்குது. நல்லா சிந்திச்சு பாருங்க. புதிய தமிழகம் கட்சி என்று இல்லை என்றால் இன்று தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளத்தையே சிதைச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையான விஷயம். நான் ஏதோ டாக்டருக்காக ஒரு முகசூசிக்காக சொல்ல கிடையாது. டாக்டருக்கு என்ன சாமிக்கு என்ன கொடுத்திருப்பாரு? புதிய தமிழக கட்சி டாக்டரோட வந்து என்ன காசா வரப்போகுது? கேஸ் தான் வரப்போகுது. எனக்கு ஏதாவது ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை ஏன் சொல்ற மனசார சமஸ்கிருதம் சொல்லுவேன். சமர்ப்பயாமேன்னு என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்பு. எப்படி அர்ப்பணிப்பு? நீதி தர்மம் சத்தியத்தினுடைய உருவமா இருக்கின்ற டாக்டர் கிருஷ்ணசாமிக்காக வேண்டி பாபுஜி சாமிகள் அர்ப்பணிச்சிருக்கார். எப்போ ஒரு முடிவு எடுத்துட்டா பின்வாங்க மாட்டோம். இன்று தென் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த விஷயத்தை. தென்காசி மக்கள் மிகப்பெரிய தவறை செஞ்சுட்டாங்க. பாபுஜி சாமிகள் ஓப்பனா சொல்ற பெரிய தவறு. இன்று உங்களுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு தருகின்ற தலைவரை நீங்கள் தவற விட்டுட்டீங்க. இது உங்களுடைய கிரக நேரம் தான் சொல்லணும். உங்களுக்கு கிரக நேரம் தான். தென் தமிழ்நாட்டுக்கு ஏன் இன்னைக்கு டாக்டர் போல ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், மத்திய அரசுல மாநில அரசுல நானும் கூட சொன்னேன், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரமாக இருந்தால் இன்று இவ்வளவு கொடிய வியாதிகள் தாக்கப்படுமா? டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் ஒரு உள்ளாட்சித்துறையில் அதிகாரம் பெற்று இருந்தால் இன்று இத்தனை கொலை கொள்ளைகள் நடக்குமா? இன்னைக்கு தினமும் கொலை கொள்ளை, தினமும் கொடூரமாக. ஒரு காலத்தில் ஏதோ குட்கா விற்கிறதுக்கு பிடிச்சாங்க பெட்டி கடையில. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பெட்டி கடையில் பாரு கஞ்சா பூராமே என்னென்னமா கூலிப்பு நல்லா விற்கிறாங்க. என்னென்ன போதைப் பொருளுக்கும் தெரியல, எல்லா பெட்டி கடையிலையும் கஞ்சா சார. இது வந்து யாரை சொல்லி குற்றம் இல்லை, அரசை சொல்லி என்ன பண்ண முடியும்? காவல்துறை தான் இதை தடுக்கணும். இதனால என்ன நடக்குது? இன்னைக்கு இளைஞர்கள் கெட்டு குட்டுச்சவராகி கொலை கொள்ளை. இன்னைக்கு பள்ளி மாணவிகள் எல்லாம் ரோட்டில நடக்க முடியாத அளவுக்கு தினமும் கொள்ளை. நேத்தி கூட வந்து ஒரு பள்ளி மாணவி கிணற்றுல திருநெல்வேலியில கொலை செய்ய போட்டதை நான் பார்த்தேன். மடிவளமா நம்ம ஒரு ஊர் பத்தமடை. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து
இன்னைக்கு கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்ன? இது காரணம் என்ன? இன்று மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் தடுக்கணும்னா ஒரு புதிய சக்தி தென் மாவட்டத்தில் வரணும். அதை எல்லா மக்களும் உணர்ந்துக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன், தென் தமிழகம் மட்டுமல்ல, தமிழகமே ஒரு முழு வளர்ச்சி அடையணும். தமிழகமே போதை இல்லாம வரணும்னா எந்த ஒரு கட்சியாவது போதைக்கு எதிராக இதுவரைக்கும் போராடி இருக்குதா? எந்த கட்சியாவது கல்லு குடிக்காதுன்னு சொல்லி இருக்குதா? கட்சி கூட்டம்னால கல்லு சாராய டாஸ்மாக் கடையில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் போதைக்கு எதிராக போராடுகின்ற ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான். டாக்டர் கூட 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கல்லுக்கு எதிராக போராட்டம் உண்ணாவிரதம் சொன்னார். பெரியார் பண்ண சொன்னார். யோசிச்சு பாரு, கல் இறங்கி குடிச்சேன்னாக்க மனுஷன் பைத்தியக்காரன் ஆயிடுவான். கல்லு போதை எல்லாம் மனிதனை புத்தி கிளங்கி கொள்ளை கொடூரத்தை செய்ய சொல்லும். கல்லு குடிச்சவன் எல்லாத்துக்கிட்டையும் இல்ல, அந்த போதையினால விஸ்கி ஜாராயம் பிராந்தி கூட என்ன ஆகும்? எல்லாத்தையும் எடுத்து போட வருவான். அப்பேற்பட்ட இந்த விஷயத்தெல்லாம் போராடுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய கரத்தை வலைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விஸ்வகர்மா சமுதாயம் என்று தோளோடு தோளாக அவருக்கு இருக்கின்றது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக கூட்டமைப்பு அவருக்கு எல்லா காலகட்டத்திலும் துணையா இருக்கும். எங்கள் சமுதாயத்திற்கும் கூட ஒரு பிரச்சனை என்றால் எங்களுக்கு கேட்பதற்கு ஒரு தலைவர் என்றால் டாக்டர் கிருஷ்ணசாமி தான். அதனால அவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்க சமுதாயத்தை சேர்ந்த பெண் ராணிப்பேட்டையில படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை கூட டாக்டர் கிருஷ்ணசாமி அவரோட சொன்னோம்னா அவர் ஒரு சில ஸ்டெப்ல எடுத்தாங்க. அவளை குண்டாசில போட்டிருக்காங்க. அதற்கும் டாக்டருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், டாக்டர் கிருஷ்ணசாமி என்பது ஒரு ஒளி விளக்கு, தென் தமிழகத்துடைய ஒளி விளக்கு. அந்த ஒளி விளக்கு சட்டமன்றத்திலே போய் பேசினாதா? தேவேந்திர குல வேளாளர் மக்களே, நீங்க எத்தனை இயக்கங்களாக பிரிஞ்சிருந்தாலோ, எத்தனை அமைப்புகளாக பிரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு எந்தவித அங்கீகாரம் கிடைக்காது. புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க முடியும். ஏன் சொல்லனா, எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் பிரித்தாளி விட்டார்கள், இன்று எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. உண்மையான விஷயம். அதே போன்றுதான் சூழ்ச்சிக்காரர்கள் உங்கள் சமூகத்தையும் பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சூழ்ச்சிக்காரர்கள் பிரித்து அதுக்கு பலிக்காகாதீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி ஒருத்தருடைய தலைமைக்கு ஒன்று வாருங்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமையிலேயே நம்மில் தாழ்வு என்பதை உணர்ந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயத்தை எல்லாரும் உணர்ந்துகிட்டு எல்லாரும் டாக்டர் தலைமையில் ஏறுவதற்கு வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே புதிய தமிழக கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்று டாக்டர் அமைச்சரவையில் உட்காரணும்னு பாபுஜி சாமிகள் ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் அதிகாரத்துல வரணும், அதிகாரத்துல வரணும். அதை நீங்க நினைச்சாதான் முடியும். இன்னைக்கு இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறீங்க தென் தமிழகத்துல, ஏன் அதிகாரத்தை கொடுக்க மறுத்தீங்க? இதனால இழப்பு உங்களுக்கு தான். திராவிட கட்சிகளுக்கோ மற்ற அமைப்புகளுக்கோ தேசிய கட்சிகளுக்கோ ஓட்டு போறதுனால உங்களுடைய ஜாதிக்கோ உள்ள உங்களுடைய உணர்வுகளுக்கோ உங்களுடைய பிரச்சனைக்கோ என்று தீர்வு வராது. புதிய தமிழகம் மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு தர முடியும். கொள்கை பரப்பு செயலாளர் மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன் டாக்டருக்கு. அதனால நான் ஒரே சொல்றேன், இன்றைய நாளானது நீங்க எல்லாரும் ஒரு இதாக எடுத்துக்கணும், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கணும், ஒரு உறுதி எடுத்துக்கணும். நீங்க எல்லாம் உறுதி எடுத்து இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பமான சிந்தனை எல்லாம் ஒன்று சேர்த்து புதிய தமிழக கட்சியம் புதிய சக்தியாக உருவெடுத்து தென் தமிழகத்திலே மிக பெரும் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அமைச்சரவையில் அமர வைப்போம் என்று உறுதி கொள்வோமாக. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அடுத்ததாக நமது எழுச்சி நாயகர் புதிய கட்சியின் மாநில இளைஞர் செயலாளர் டாக்டர் சியாங் கிருஷ்ணா அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். 26வது ஆண்டு புதிய தமிழகம் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த இன்று கூடியிருக்கிறோம். காவல்துறை கொலை செய்யப்பட்ட 17 பேர். இப்ப சமீபத்தில் கூட ஒரு பையனை சிவகங்கை மாவட்டத்தில் அடிச்சு கொலை பண்ணாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு வாரத்திலே மறந்து சமூகம் அடுத்தடுத்த பிரச்சனைகளுக்கு போயிடும்.
ஆனால் எத்தனை ஆண்டு ஆனாலும் புதிய தமிழகம் தியாகிகளை புதிய தமிழகம் கட்சி மறக்காது. எல்லா ஆண்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர்களை மறக்கவும் மாட்டோம். அவர்களை கொலை செய்த பாவிகளை மன்னிக்கவும் மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர்கள் வெறும் கூலி கேட்டு போராடியவர்கள் கிடையாது, வெறும் தொழிலாளர் உரிமைக்காக போராடியவர்கள் கிடையாது. எல்லாரும் 30 ரூபாய் கூலிக்காக போராடினாங்க என்பதெல்லாம் கிடையாது. அதனால எல்லாம் அவர்கள் அடித்து கொல்லப்படவே கிடையாது. கூலி கேட்டதுக்கெல்லாம் அடித்து கொல்லப்படலை. அவர்கள் மாறாக அவர்கள் அவர்களுக்காகவே ஒரு தலைமையை உருவாக்கி கொண்டு சிவப்பு பச்சை கொடியை இந்த நெல்லை மாநகரில் அதிகாரத்திற்காக போராடிய ஒரே காரணத்திற்காக தான் அடிச்சு கொல்லப்பட்டாங்க. நீ எதுக்கு அடிச்சு கொண்டேனாலும் பரவாயில்ல, இனிமேல் புதிய தமிழகத்தோட ஒரே கருத்து அதிகாரத்துக்கு போவது மட்டும்தான். நீ ஒரு தலைமையின் கீழே வந்தது அவங்களால பொறுத்து கொள்ள முடியல. புதிய தமிழகமா வந்துட்டாங்க, சிவப்பு பச்சை கொடியேந்தி வர்றாங்க, அவர்களுக்கான உரிமை அவர்களே கேட்கறாங்க. அடுத்தது வெறும் தொழிலாளர் உரிமை மட்டும் கிடையாது, நில உரிமை கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க என்று உணர்ந்துதான் இது இதோட விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 26 ஆண்டுகள் முன்பே அடித்து கொலை செய்தார். அதை இனிமேல் அப்படி விட்டுவிட முடியாது. இப்ப கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, இந்த நிகழ்வு வெறும் வீரவணக்க நிகழ்வாக மட்டும் கிடையாது. அந்த மாஞ்சோலை மக்களுக்கு தொடர்ச்சியாக இப்போதுதான் அதை விட மோசமான நிலைமை. அந்த மக்களை அங்கிருந்து எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும். அதற்கு இந்த சட்ட மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களாக இருந்தாலும் சரி, யாரும் அந்த மக்களுடைய நியாயத்தை குரல் கொடுத்து கேட்பதற்கு அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அதுல இருக்கிற நியாயம் புரிவது கிடையாது. அந்த மக்கள் போய் 100 வருடத்துக்கு மேல ஆச்சு. இடையில கொண்டு வந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு இது திடீரென்று காடாக மாறிவிட்டது. அதனால இந்த காடுகளை பாதுகாக்க அந்த மக்களை அங்கிருந்து விரட்ட வேண்டும். அப்ப நேரடியா விரட்ட முடியல. புதிய தமிழகம் கட்சி நடுவில் நிக்குது. அப்ப என்ன பண்ணுவோம், அங்க இருக்கிற மின்சாரத்தை கட் பண்ணு, குடிக்கிற தண்ணி கொடுக்காத, அங்க பஸ் வசதி கட் பண்ணு, அங்க இருக்கிற மருத்துவமனையை மூடு, பள்ளிக்கூடத்தை மூடு, எல்லாத்தையும் மூடி சாப்பாடு தண்ணி உணவு தண்ணி இல்லாம இருந்தா அவனே கீழே இறங்கி வரதான் செய்வாங்கிற நிலைமைக்கு போயிட்டான். இதற்கெல்லாம் நம்ம மாநில தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போனோம். அவர்களும் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து பார்த்து இங்க அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதையும் இந்த அரசு செய்யல. கேட்டா இவங்கதான் சமூக நீதி அரசு, எல்லாருக்கும் எல்லாங்கிற வெறும் வெற்று வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதெல்லாம் மாற வேண்டும். மாற வேண்டும் என்றால் வெறும் போராட்டங்களால் மட்டும் மாறாது. நம்மளுடைய மக்களுக்கான அதிகாரத்தை நம்மளுடைய பங்கு நாம கைப்பற்றினாதான் நமக்கான வேணுங்கிறத செய்ய முடியும். அதற்கு புதிய தமிழகம் கட்சி வழிவடை செய்தி தவிர இந்த மக்களுக்கு வேற வழியே கிடையாது. அந்த சமரசத்தை நம்ம சமரசம் செய்யக்கூடிய எல்லா அமைப்புகளையும் விட்டுட்டு புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் இந்த மக்களுக்காக போராடக்கூடிய அமைப்பா இருக்கு. ஏன்னா தலைவர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், நேற்று தினம் தான் பாராளுமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 4 லட்சம் ஏக்கரை காடுகளை அழித்து மற்ற பயன்பாட்டுக்கு, அதாவது சுரங்கம் அள்ளுவதற்கு, சாலை போடுவதற்கெல்லாம் 4 லட்சம் ஏக்கரை பயன்படுத்தி இருக்கிறாங்களாம் கடந்த 5 வருஷத்துல. நம்ம கேட்கறது அங்க இருக்கிற 1000 குடும்பங்களுக்கு ஒரு 1000 ஏக்கர். அது காடு கிடையாது, அது 100 வருஷமாவே தேயிலை தோட்டங்களாக ஊர்களாக இருக்கிற இடம் தான். அந்த மக்களுக்கு அந்த உரிமையை கேட்பதுக்கு இவர்களுக்கு பொறுக்கல. ஆனா இங்க மற்றபடி மைனிங் பண்றதுக்கும் சுரங்கம் தோண்டுவதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் அவர்கள் 5 லட்சம் ஏக்கரை கொடுக்குறாங்க, காட்டை அழிக்கிறாங்க. இங்க காடாயர் இல்ல, அது தேயிலை தோட்டமா தான் இருக்குது. அதை இந்த மக்களே வைத்து கொண்டு சொன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர்களுக்கு மனம் வரவு கிடையாது. அதனால இந்த தென் தமிழகத்துல பாபுஜி அவர்கள் சொன்ன போல அனைத்து மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரவும், சமத்துவம் என்றால் என்ன, சமூக நீதி என்றால் என்ன என்று இந்த தென் தமிழகத்தை நிலைநாட்டுவதற்கு புதிய தமிழகம் கட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகளை நம்ம மக்கள் செய்ய வேண்டும். அதை மட்டும் செஞ்சுட்டோம்னா நம்ம அதிகாரத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி என்றால் அவங்களுக்கு அவ்வளவு கசப்பு. எல்லாரும் ஓட்டு கூட்டணி வேணும், ஆனா கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்றால் அப்படி தனியாக நின்று ஜெயிச்சுக்க வேண்டியதானே. நீங்க எல்லாம் தனியா நின்று ஜெயிச்சுக்க வேண்டியதானே. எங்க மக்கள் ஓட்டு வேணும், ஓட்டு வாங்கிட்டு அடுத்த 5 வருஷம் நாங்க உங்க கூட போராட வேண்டியதா இருக்கு. அந்த நிலைமைக்கு தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் வைத்திருக்கிறாங்க. அப்பதான் எங்க கொள்ளை அடிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது, எங்க அமைச்சரவையில் என்ன சட்டம் போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க கட்சிக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள மட்டுமே ஒரு கட்சியை வச்சு ஆட்சியை வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதற்கெல்லாமே தீர்வு கூட்டணி ஆட்சி என்பதுதான். அதுல புதிய தமிழகத்துடைய பங்கு நிச்சயம் இருக்கும். அதற்காக நம்ம சிவப்பு பச்சை கொடியேந்தி நம்ம பயணிப்போம். இதில் எல்லா ஊர்லயும் சொல்லி புதிய தமிழக கட்சி வலுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக நமது மூத்த தோழர் திரு வீரேஸ் அவர்கள் அங்காச்சி வீரேஸ் அவர்கள் சிறிது உரையாற்றுவோம். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். 17 தமிழர்களை பலி கொடுத்து ஏறக்குறைய 12 லட்சம் தோட்ட தொழிலாளர்கள் வாழ் உரிமையை பாதுகாத்தவர் நம்முடைய ஐயா. இன்றைக்கு 500 குடும்பங்களுக்காக தொடர்ந்து 1.5 ஆண்டு காலமாக போராடி வருகிறார். இந்த 17 தமிழர்களுடைய வீர வணக்க நாளிலே, தியாக நாளிலே, மாஞ்சோலை தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களையும் அவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு உறுதியேற்பதற்கு இந்த நன்னாளிலே அனைவரும் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். நாம் அவருடைய எதிர்பார்த்த மாஞ்சோலை மக்களின் பாதுகாவலர் டாக்டர் ஐயா அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். தாமிரபரணி ஆற்றில் தம்முடைய இன்னுயிரை நீத்த 17 தியாகிகளுடைய நினைவாக இன்று நடைபெறுகின்ற 26ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பேரணியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், அனைத்து மாவட்டங்களிலே இருந்தும் வருகை புரிந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மற்ற நிர்வாகிகளுக்கும், ஒவ்வொரு ஆண்டும் எந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோமோ இல்லையோ, இந்த நினைவாஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது தலையாய கடமை என்ற அடிப்படையிலே இன்று திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், அதே போல ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்முடைய கட்சியோடும் நம்முடைய உணர்வுகளோடும் தன்னை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சங்கத்தினுடைய தலைவர் பாபுஜி அவர்களுக்கும், விஎன்எஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய செயலாளர் ராமர் அவர்களுக்கும், ஊக்க துணையாக விளங்கியிருக்கக்கூடிய சிவகுமார், முன்னாள் மாவட்ட செயலர் செல்லப்பா மற்றும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டு இதே போன்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி விருப்ப ஓய்வு என்ற பெயரிலே அவரிடத்தில் கையெழுத்து பெற்று அவர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில கடந்த ஆண்டு இந்த பேரணியை நடத்தினோம். அதற்கு பிறகு கடந்த ஓராண்டில் சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை மற்றும் டெல்லி உச்ச நீதிமன்ற வரையிலும் அவர்களுக்காக இன்று வரையிலும் போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாம் அளித்த புகாரினுடைய அடிப்படையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளருக்கு அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். 6 வார கால அவகாசத்துக்குள்ளாக அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து அது குறித்து எடுத்த நடவடிக்கை கொடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் 4-5 மாதம் எந்த விதமான காரியத்தையுமே செய்யவில்லை. டிசம்பரில் இருந்து ஏறக்குறைய 6 மாத காலம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மீண்டும் மே மாதம் 19ஆம் தேதி என்று மறு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் எதையுமே இந்த அரசு காதிலே போட்டுக் கொள்ளாமல் எப்படியாவது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை
கட்டாயப்படுத்தி, நிர்பந்தப்படுத்தி, மறைமுகமான நிர்பந்தங்கள் மூலமாக அவர்களை வெளியேற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சட்டப்படி, நியாயப்படி, தர்மத்தின்படி 6 தலைமுறைகளாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மாஞ்சோலையே வாழிடத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இந்த மாநில அரசுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நிலங்களை வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. எல்லா விதமான அடிப்படை வசதிகளையும் செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. என்று சொன்னால் அவர்கள் என்ன தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள்? சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த சமூக நீதியினுடைய பொருள் மாஞ்சோலையில் வாழக்கூடிய 1000க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. 1999ஆம் ஆண்டு இதே நாள் ஜூலை 23ஆம் தேதி என்று சம்பள உயர்வுக்காக அல்ல, அன்று 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி பிபிடிசி நிர்வாகம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை எல்லாம் கண்டித்து மாநில அரசு தலையிட வேண்டும், 1952ஆம் ஆண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான சட்ட விதிமுறைகளை அமலாக்க வேண்டும் என்று போராடிய தொழிலாளர்களை 625 பேர், 200 பேர் பெண்கள், 10 கை குழந்தைகளோடு திருச்சி சிறையிலே அடைத்து வைத்தார்கள். அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தித்தான் பல்லாயிரக்கணக்கான பேர் என்று பல்வேறு அமைப்புகளோடு ஊர்வலம் நடத்தினோம். அந்த ஊர்வலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தகர்ப்பதற்காக சென்ற ஊர்வலம் அல்ல, அங்கிருந்த டிஐஜி அலுவலகத்தை உடைத்தெறிவதற்காக சென்ற ஊர்வலம் அல்ல. மாறாக அந்த 625 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஊர்வலம் சென்றது. ஆனால் எந்த விதமான தவறும் செய்யாத அந்த ஏழை எளிய மக்களை, அந்த அப்பாவி மக்கள் மீது அன்றைய கருணாநிதி அரசு காவல்துறையை ஏவி அவர்களை அந்த ஊர்வலத்திலே கலந்து கொண்டு சாதாரண இதே போல மதியம் 2 மணி அளவில் வெயிலே தங்களுடைய காலடிகளை கழட்டி வைத்து அது மேல் அமர்ந்து கொண்டிருந்த பெண்கள் மீது தாக்குதல் தொடுத்து தப்பித்து ஆற்றின் மூலமாக நீந்தி செல்லக்கூடியவர்களை கூட தடுத்து நிறுத்தி 17 பேரை ஆற்றிலே அடித்துக் கொண்ட வரலாறு தான் அந்த ஜூலை 23 என்பது. அது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய வரலாறு, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு கருப்பு வரலாறு அந்த ஜூலை 23. இப்பொழுது அவர்களுக்கு நீதியாவது வழங்குகிறார் என்று பார்த்தால் அப்பனுக்கு தப்பாத பிள்ளை என்று சொல்வதை போல அன்று அந்த மக்களுக்கு என்ன அநீதி இழைத்தாரோ அதே போல இந்த ஸ்டாலின் அவர்களை அங்கே வாழ விடமாட்டேன் என்று ஒற்றை காலில் இருப்பதை போல எப்படியாவது வெளியேற்றுவதற்கு அவர் துடிக்கிறார். நேரடியாக அவர்களை சட்ட ரீதியாக வெளியேற்ற முடியாது. இன்னும் 2028 வரையிலும் அவர்களுக்கு ஒப்பந்தம் இருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை 99 பேர்களுக்கு குத்தகை வைத்திருந்த அவர்கள் ஏறக்குறைய 5000 கோடி ரூபாய் இன்னைக்கு வரையிலும் வரி பாக்கி வைத்திருக்கிறான். 1 கோடி இல்ல, 5000 கோடி ரூபாய்க்கு மேலாக வரி பாக்கி வைத்திருக்கிறான் பிபிடிசி நிர்வாகம். அதை வாங்குவதற்கு இந்த அரசுக்கு வக்கில்லை. அவர்களோடு கள்ளத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு விட்டால் பிபிடிசி எல்லோரும் மறந்து விடுவார்கள், உங்களையும் மறந்து விடுவார்கள், எங்களையும் மறந்து விடுவார்கள். எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தில் பாதி தொகை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று ரகசியமான ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டு எப்படியாவது தொழிலாளர்களை வெளியேற்ற துடிக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் மனித உரிமை பேசுகிறார்கள், ஜனநாயகம் பேசுகிறார்கள், சமநீதி பேசுகிறார்கள், சமத்துவம் பேசுகிறார்கள். அந்த அமைப்புகள் எல்லாம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் அந்த மக்களுக்கான குடிநீரை ஏன் நீங்கள் துண்டிக்கிறீர்கள்? மின்சாரத்தை ஏன் துண்டிக்கிறீர்கள்? போக்குவரத்தை ஏன் துண்டிக்கிறீர்கள்? தொலைத்தொடர்பு சாதன வசதிகளை ஏன் துண்டிக்கிறீர்கள்? பள்ளிக்கூடத்தை உடைத்து ஏன் அதை பள்ளிக்கூடத்தை மூடினீர்கள்? மருத்துவ வசதி ஏன் தடுத்தீர்கள்? இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு, ஏன் குடிமக்கள் என்பதை அப்புறம் சொல்ல விரும்புகிறேன், ஒருவர் கடுமையான குற்றம் செய்து தூக்கு தண்டனைக்கு அவன் செல்லுகின்றதற்கு முன்பு கூட அவனை குளிக்க வைத்து அவனுக்கு உணவளித்துத்தான் அவனை தூக்கிலே போட வேண்டும், இதுதான் விதி. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு டீயை கொடுத்தவர்கள், இந்த நாட்டுக்காக வருமானத்தை உருவாக்கி தந்தவர்கள், எப்படி அந்த மக்களை நீங்கள் பட்டினி போட முடியும்? வேலைகளை 1.5 வருடம் கடந்த மே மாசத்திலிருந்து ஏறக்குறைய 1.25 வருடம்
அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சரி, அங்கே இருந்து கொண்டு அவர்கள் வேறு எங்காவது வேலைக்கு செல்வது என்று சொன்னால் அந்த பேருந்து வசதியும் தடுக்கிறீர்கள். வரக்கூடிய எல்லா அதிகாரத்திலும் பொய் சொல்லுகிறீர்கள். உயர் நீதிமன்றத்திலே நீங்கள் தவறு பொய் சொல்லுகிறீர்கள். உச்ச நீதிமன்றத்திலே பொய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இந்த மக்களுக்கெல்லாம் அடுக்குமாடி வீடு கொடுத்தோம். எப்படி அடுக்குமாடி வீட்டில் இவர்கள் எப்படி வாழ முடியும்? இவர்கள் தேயிலை பறித்து பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் அடுக்குமாடியில் வீடு கொடுத்தால் அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்வார்கள்? 150 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அடுக்குமாடி ரெட்டியாச திட்டத்தில் கொடுத்தால் அவன் எப்ப வேலைக்கு வருது, எங்க வேலைக்கு போகுது, எப்படி பிழைப்பு நிறுத்துவது? இது இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் போய்விட்டு இன்னொரு மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கிறார், அவர்களாவது மனித நேயத்தோடு நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால் அவரும் அப்படி நடக்காமல் அவரை விட அவராவது நேரடியாக அதிகாரிகளை வைத்து வெளியே தள்ளினார். இவர் ஈரத்துணியை கழுத்திலே போட்டு கொலை செய்வதை போல இவர் மறைமுகமாக இவர் இப்படி செய்கிறார். அதிகாரிகளே, இந்த நாடு, நாங்கள் எல்லோரும் உங்களை போன்ற பல அதிகாரிகளை பார்த்திருக்கிறோம். ஒருவேளை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவானால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்பதை நான் இப்படி சொல்ல விரும்பவில்லை. நாங்களும் ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம். நாங்களும் தயார்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். என்ன காரணத்தினால் அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும்? நேற்றைய தினம் சியாம் சொன்னது போல 1,73,00,000 ஹெக்டேர் அப்படி என்று சொன்னால் ஏறக்குறைய 4.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் ரோடு போடுவதற்காக, சுரங்கங்கள் அமைப்பதற்காக, பல்வேறு பணிகளுக்காக நீ வனத்தையே நீ வாரி கொடுக்கிறியே. அப்படி என்று சொன்னால் வனத்தில் வாழக்கூடிய மக்களை நீ வெளியேற்ற? எத்தனை புலியை நீ பார்த்திருக்கிற? எங்கிருந்து புலி வந்தது? அச்சா, முதுமலையில புலி சாகுது, அங்க புலியோடு தினம் கான்ஃபரன்டேஷன் நடக்குது. 99 வாழ்ந்து கொண்டிருக்கிற மாஞ்சோலையில் எத்தனை இடத்துல நீங்க புலி வளர்த்தீங்க? எந்த புலி அந்த மக்களோடு மோதி இருக்கிறது? யானையோடு மோதி இருக்கிறதா? ஆனால் பொய்யே சொல்லுகிறேன். இந்த மக்களை வெளியேற்றுவதே இந்த குறிக்கோளோடு இந்த அரசு மனிதநேயமற்ற முறையிலே செயல்படுகிறது. இப்படித்தான் 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் கிராமத்தை சூறையாடினீர்கள். அதனுடைய விளைவு என்னாச்சு? 96ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா உட்பட தோற்கடிக்கப்பட்ட இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இப்பொழுது சொல்லுகிறேன், மாஞ்சோலை தமிழ்நாட்டு மக்களுடைய மனச்சாட்சிக்கான இடம். இது மாஞ்சோலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அநீதி, மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு அநீதி வறுமையானால் இது 8 கோடி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகத்தான் கருதப்படும். எனவே நீங்கள் ஒருவேளை மாஞ்சோலை மக்களுக்கு அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகமே ஆனால் நீங்க 2026ல நீங்க தேர்தலில் போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது. அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுவீர்கள். ஆனால் லேசாவெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம். அதற்காகத்தான் நாங்கள் அனைத்து மக்களையும் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அரசு, நீங்கள் உங்களிடத்திலே மிருகபலம் இருக்கிறது, போலீஸ் உங்களிடத்திலே இருக்கிறது. நீங்க என்ன செஞ்சு போலீஸ் இருக்கிறது என்று செஞ்சு நீங்க தவறு மேல தவறு இழைச்சுத்தான் நீங்க திருப்பவனத்தில் மாட்டிட்டீங்க. எந்த இடத்துல நீங்க சரியா செஞ்சிருக்கிறீங்க? எந்த இடத்துல நியாயம் செய்யறீங்க? எல்லா இடத்துலையும் அம்பலப்படுத்தப்படுகிறீர்கள். எல்லா இடங்களிலும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறீர்கள். அதனால தயவு கூர்ந்து நான் கேட்டுக்கொள்வது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்க தவறு, உங்க தந்தையினுடைய காலத்தில் ஏற்பட்ட தவறுக்கு நீங்கள் பாவம் கேட்பது போல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய அந்த மக்களுடைய வாழ்வுரிமையை அங்கேயே அவங்களுக்கு நிலத்தை கொடுங்க. ஒண்ணும் கிடையாது, அவங்க நிலத்தெல்லாம் சொந்தமா கேட்கல. அவர்கள் வாழுகின்ற வரையிலும், அவர்கள் இருக்கின்ற வரையிலும் அந்த நிலத்துல ஒரு 534 குடும்பம் இருக்கிறாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுத்தா 1000 ஏக்கர் தான் ஆச்சு. அது ஏற்கனவே தேயிலை தோட்டமா இருக்கக்கூடியதா, புதுசா ஒண்ணும் கொடுக்க போறதில்லை. அவர்கள் அங்கே காய்கறி விளைவிப்பார்கள், அல்லது அங்கே ஆடு மாடு மேய்ப்பார்கள், அல்லது அங்கே சிறு தொழில்களை செய்வார்கள், அங்கே மீன் பிடிப்பார்கள். அதுபோல செய்து பிழைச்சிட்டு போறாங்க. இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? இதன் மூலமாக இந்த நாட்டில் எந்த மக்களுக்கு என்ன கஷ்டமாகுது? இன்னைக்கு என்ன தாங்க அங்க மழை பெய்யாம தாமிரபரணி ஆற்றில் தண்ணி வரலையா? அந்த 534 குடும்பம் இருக்கிறதுனால தான் அங்க தாமிரபரணி தண்ணி வராம இருக்குதா? இப்படி எல்லாம் கோர்ட்ல ஆர்கியூ பண்றாங்க. இந்த தேயிலை தோட்டம் இருக்கிறதுனால, இந்த மக்கள் இருக்கிறதுனால இந்த தண்ணி 3 மாவட்டத்துக்கு வரக்கூடிய தண்ணியெல்லாம் கெட்டு போகணும். அந்த அளவுக்கு இந்த மக்கள், அதாவது
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள், எளிய மக்கள், இந்த தாழ்த்தப்பட்ட ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒரு பேரு வந்துட்டாலே அவர்களுக்கு எதிராக ஜனநாயகம் பேசுறவன், சமூக நீதி பேசுறவன், தமிழ் பேசுறவன், திராவிடம் பேசுறவன், தேசியம் பேசுறவன் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்துடும். வேண்டாம் நீங்க. அதனால நான் உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிறேன், மற்றவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் இல்லை, மற்றவர்கள் நம்மோடு நிற்கிறார்கள் இல்லை, நாம் தான் மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோமே தவிர நமக்கு யாரும் ஆதரவு கொடுத்து நாம் வாழவில்லை. எனவே இந்த மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் இந்த நேரத்தில் நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு அநீதி இழைப்பதை நாம் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க கூடாது என்று சொன்னால் அது நம்மளுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மெல்ல மெல்ல ஒன்னொன்னா துண்டிக்கிறோம். பள்ளிக்கூடத்தை யாராவது அவர்கள் கடைசியா குழந்தைகள் ஒருவேளை அவர்கள் இப்படியே இருந்தாலும் கூட நீ பள்ளிக்கூடத்தை எப்ப நீ பண்ணுவேன்? கடைசியா தானே பண்ணணும். இங்க இருக்கிற காசாவில் அங்க மனித உரிமை பத்தி பேசுறீங்க, அங்க கொடுக்குறீங்க, அங்க தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா சொந்த ஊர்ல நம்முடைய காலடியில இங்க இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் தாலுகா கூடிய 535 குடும்பங்களுக்கு குடிநீர் கொடுக்கலன்னா யாராவது ஒரு அரசியல் கட்சி இவனெல்லாம் தேர்தலுக்கு வர்ற போது நீங்க எல்லாம் கணக்கு தீர்த்துக்கணும். அது எந்த கட்சிக்காரா இருந்தாலும் சரி. ஏன்டா இந்த மக்களுக்காக நீ குரல் கொடுக்கல? ஏன் நீ போராட வரல? அப்ப பிற்படுத்தப்பட்டவர் இருந்தா தான் நீ போராடுவியா? பட்டியலில் இருந்தா நீ போராட மாட்டியா? இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்மை பொறுத்த மட்டிலும் இது நினைவாஞ்சலி பேரணியாக இருந்தாலும் கூட இது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மட்டுமல்ல, தமிழர் மக்கள், இந்திய மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய மனித உரிமை, மண்ணுரிமை, வாழ்வுரிமை மீட்புக்கான போராட்டம் இந்த போராட்டம். எனவே நான் தமிழ்நாடு அரசை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் எந்த விதத்திலேயும் எந்த ரூபத்திலேயும் மாஞ்சோலை மக்களை மறைமுகமாக வெளியேற்றக்கூடிய உங்கள் நடவடிக்கையை நீங்கள் அறவே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள். விரைவில் இன்று மாலை 4:05 மணியில இருந்து உங்களுக்கு தெரியும் புதிய தமிழகம் கட்சியினுடைய 2026 அரசியல் பயிலரங்கம் நடைபெறுகிறது. அனைத்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அனைத்து கிளை செயலாளர்கள் முழுவதும் தென்காசி இசைக்கு மகால் நடக்கூடிய நிகழ்ச்சியில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும். இன்று மாலையும் நாளையும் நடைபெறுகிறது. எனவே தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொண்டு, என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாதான் இதுக்கெல்லாம் நிரந்தரமான தீர்வுகள். இந்த ஒரு பிரச்சனை மட்டுமல்ல, நாம் அரசியல் அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால்தான் பல்வேறு அநீதிகள் நமக்கு எதிராக நடைபெறுகிறது. எனவே 2026 வெறும் ஓட்டு போடுறதில்ல, அடுத்த முறை இதே ஜூலை 26க்கு முன்னாடி தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ நாம் அந்த ஆட்சியில அமைச்சரவையில் நம்ம இடம்பெற்றிருப்போம். அதுக்காகத்தான் நான் எல்லா கிராமங்களுக்கும் உங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 6 தினங்களாக விருதுநகர் மாவட்ட செலிபுத்தூர், வத்தராயிருப்பு, ராஜபாளையம் மற்றும் குறிகுளம் ஒன்றியத்தில் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டேன். மீண்டும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருந்து மீண்டும் அனைத்து கிராமங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் வருவேன். எப்படி விடிய இரவு நள்ளிரவிலும் காத்திருந்து நீங்கள் ஆர்வாரத்தோடு நீங்கள் வரவேற்பு கொடுக்கிறீர்களோ அதே போல அனைத்து கிராமங்களிலும் ஒற்றுமைப்படுத்துங்கள், ஒன்றா நின்றுங்கள், புதிய தமிழகமாக நிறுங்கள். அதே போல 2026 இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் புதிய தமிழகம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். ஆட்சியை மாற்றி கொடுத்தே புதிய தமிழகம் வரும். மாற்றி மற்றவங்கிட்ட கொடுக்கறதில்ல, அவங்ககிட்ட ஆட்சி கொடுத்துட்டு கையேந்தி நிற்கிறதில்ல. அந்த ஆட்சியில நாமும் பங்கு பெறுவோம் என்பதுதான் அந்த நோக்கத்தோடு, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவோம் என்ற நோக்கத்தோடு நீங்கள் அனைவரும் செயல்படுங்கள். அதுதான் நாம் 26ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 17 பேர் உயிரிழந்தார் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியாகும். எனவே இப்பொழுது பேரணி புறப்பட தயாராக இருக்கிறது. யாரும் வந்த வாகனங்களுக்கு வந்துடக்கூடாது, டீ கடையில் நிற்கக்கூடாது. எல்லாருமே பேரணியில திரளாக அவரவர் சுய கட்டுப்பாடோடு பேரணியை செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரணி உடனடியாக பேரணி நாங்கள் வழக்கமாக நிறுத்திட்டு நாங்கள் கொஞ்சம் 10-20 பேர் மட்டும் தமிழ்நாட்டில் சென்று அஞ்சலி செலுத்துவோம். மற்றவர்கள் கலந்து நேராக தென்காசி சென்று இசைக்கு மகாலில் அசம்பிளாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அனைவரும் சந்தித்து அங்கே பல்வேறு விஷயங்கள் நாம் பேச இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி இப்பொழுது முழக்கமிட இருக்கிறார்கள். அந்த கோஷத்தை முழக்கத்தை எழுப்பிவிட்டு அதுக்கு பிறகு அமைதியாக பேரணியிலே செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் ஐயா வாழ்கவே, வெல்க வெல்க வெல்கவே, புதிய தமிழகம் வெல்கவே,
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாஞ்சோலை தியாகிகளுக்கு புதிய தமிழகத்தின் வீர வணக்கம். சிவப்பு பச்சை கொடியேந்தி புதிய தமிழகம் வீர வணக்கம். மண் உரிமை போராளி வாழ் உரிமை போராளி டாக்டர் ஐயா தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம். மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். மனித உரிமை போரிலே வீர மரணம் அடைந்திட்ட தியாகிகளை மறக்க மாட்டோம். தியாகத்தை மறக்க மாட்டோம். மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். ஏழை எளிய மக்களுக்கு எதிராய் அதிகார வர்க்கம் செய்த துரோகத்தை மன்னிக்க மாட்டோம். வீண் போகாது வீண் போகாது. சிந்திய ரத்தம் வீண் போகாது. சிந்திய ரத்தம் வீண் போகாது. 1.5 வயது பாலகன் விக்னேஷ் தியாகம் வீண் போகாது. கைவிட மாட்டோம் கைவிட மாட்டோம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களை புதிய தமிழகம் கைவிட மாட்டோம். 4 நூற்றாண்டு கடந்த போதும் 4 நூற்றாண்டு கடந்த போதும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கவசமாக நிற்கின்றோம். விடமாட்டோம் விடமாட்டோம். ஏழை எளிய உழைக்கும் மக்களை எங்களை மீறி வஞ்சகம் செய்ய எந்த காலத்திலும் விடமாட்டோம். புதிய தமிழகம் விடமாட்டோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மனித உரிமை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முறையாக தர மறுக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம். புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. தொழிலாளர்களின் வாழ் உரிமையை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. மாவட்ட நிர்வாகமே வனத்துறையே கைவிடு கைவிடு. உழைக்கும் மக்கள் நலனுக்கு எதிரான ஊழல் மனநிலையை கைவிடு. எதேச்சதிகாரத்தை கைவிடு. ரத்து செய் ரத்து செய். சட்டத்திற்கு புறம்பாக விருப்ப ஓய்வு என்ற பெயரில் தொழிலாளர்களை ஏமாற்றி வலுக்கட்டாயமாக வாங்கிய மனுவை உடனடியாக ரத்து செய். மத்திய அரசே மாநில அரசே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. பிபிடிசி நிர்வாகத்தின் குத்தகை காலம் முடிந்தவுடனே 3-4 தலைமுறைகளாக 3-4 தலைமுறைகளாக வியர்வை ரத்தம் சிந்தி உழைத்த தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு 10 ஏக்கர் நிலங்களாக பிரித்து கொடுக்க நடவடிக்கை எடு. செயல்படாதே செயல்படாதே. அந்நிய நாட்டு முதலாளிக்கு ஆதரவாக செயல்படாதே. என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம்
உருவாக்கியவர்களுக்கு தோட்டங்களை பகிர்ந்து கொடுக்க என்ன தயக்கம்? பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, புலிகளுக்கு ஆபத்து என்று பொய்யான புரளிகளை உண்மையான புலிகளான எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே, பலிக்காது பலிக்காது உள்நோக்கம் கொண்ட உங்கள் எண்ணம் எங்களை மீறி பலிக்காது. விடமாட்டோம் விடமாட்டோம், அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து வரும் ஏழை எளிய தொழிலாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த விடமாட்டோம் விடமாட்டோம், தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம். புலிகளை சொல்லி ஏமாற்ற, புலிகளை சொல்லி ஏமாற்ற குள்ள நரிகள் திட்டமிட்டால், குள்ள நரிகள் திட்டமிட்டால் புதிய தமிழகம் புலிகளாக போர் தொடுக்க தயங்க மாட்டோம், போர் தொடுக்க தயங்க மாட்டோம். எச்சரிக்கை எச்சரிக்கை, புதிய தமிழகத்தின் எச்சரிக்கை, புலிகளுடைய எச்சரிக்கை. மாஞ்சோலை தியாகிகளின் 26ஆம் ஆண்டு தியாக நாளில் எச்சரிக்கை செய்கின்றோம். வீர வணக்கம் வீர வணக்கம், வீர வணக்கம் வீர வணக்கம். மாஞ்சோலை தியாகிகளுக்கு புதிய தமிழகம் வீர வணக்கம். மண் உரிமை போராளி, மனித உரிமை போராளி டாக்டர் ஐயா தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். வரிசையை பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரவரா பேர் ஒரு 8 பேர் 10 பேர் அப்படியே முன்னாடி ஒவ்வொரு 8 பேரா நின்று அப்படியே 8 பேர் அப்படியே அப்படியே டேர்ன் பண்ணிக்கங்க, அப்படியே டேர்ன் பண்ணிக்க. அவ்வளவுதான். பேரணி வந்தவங்க அத்தனை பேரும் உள்ள வரணும். யாரும் நிக்காத, இல்ல பஸ்ஸுக்கு பக்கத்தில் நிக்காத. பெண்கள் முன்னாடி போங்க. நம்ம மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் பெண்கள் முன்னாடி வருங்கம்மா. இவங்களுக்கு இடம் கொடுங்க, கொஞ்சம் கேப் கொடுங்க. முன்னாடி போங்கம்மா, முன்னாடி போங்க. அவங்கள முன்னாடி கூப்பிட்டு போங்க. ஸ்டெல்லா ஸ்டெல்லா தானே? இந்த மாஞ்சோலை தேயிலத்து பெண்களுக்கு முதல்ல இடம் கொடுங்க. அவங்க முதல்ல போட்டோம். அங்க போய் நின்னுங்க. நான் வந்தவரை போலாம். அங்க போய் நின்னுங்க. தம்பி அங்க யாரும் வண்டிக்கு போக கூடாது. கம்ப்ளீட்டாப்பா கீழே போய் எல்லாம் வர சொல்லுப்பா. எல்லாம் கம்ப்ளீட்டா யாரும் நிக்க விட்டு போய் ஜெயசலன் கீழே கையை கட்டினா போய் கம்ப்ளீட்டா ஒருத்தர் விடாது. எல்லாம் கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்பர் எல்லாமே சைட்ல போக கூடாது. எல்லாருமே பேரணியில் தான் கலந்துக்கணும். சைட்ல யாரும் நிக்க கூடாது. டீ கடைக்குள்ள போக கூடாது. கம்ப்ளீட்டா ரோட்ல நிக்காத. எல்லாரும் இல்ல பேரணிக்குள்ள சைடுல நிக்காத. கம்ப்ளீட்டா முன்னாடி கீழே வாங்க. எல்லா பொறுப்பாளர் கீழே வாங்கப்பா. அங்க நிக்காத, கீழே வா. அதெல்லாம் வேணுமா? நீங்க வச்சிருங்க. இல்ல நீங்க கோசம் போற சவுண்ட் கேக்கும்ல. சரிங்க. நான் போடுறது அதிகமா கேட்கும். நீ யாரும் பேசாதீங்க. வேற ஏதாவது ஐயோ பேசிடுவேன்.
சார்